லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஜோவி கிராமத்தில் வசிக்கும் சாதாரண பெண். மிகவும் அமைதியானவள். ஒரு நாள் அவள் வீட்டுக்கு அருகில் உள்ள காட்டில் உலாவிக் கொண்டிருந்தாள். தரையில் பாதி பதிந்திருந்த ஒரு வளமையான மின்னும் பதக்கத்தை அவள் கண்டாள். ஆர்வத்துடன் அதை எடுத்தாள். அவள் உடலில் ஒரு விசித்திரமான வெப்பம் பாய்வதை உணர்ந்தாள். திடீரென்று அந்த பதக்கம் பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது. ஒளியிலிருந்து ஒரு சிறிய தேவதை மின்னும் இறக்கைகளுடன் தோன்றினாள். ஹலோ ஜோவி என்றாள். தேவதை சிரித்துக் கொண்டே, நான் ஃபேபி. என் கையில் இருக்கும் நிலவுக்கள் சக்தி வாய்ந்தது. உனக்கு இதை கொடுத்து சில மந்திரங்கள் கற்றுத்தத்து உதவி செய்ய வந்துள்ளேன் என்றாள். ஜோவி அதிர்ந்தார். நானா? மந்திரவா? ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்று எனக்கு தெரியாது என்று சொன்னாள். ஃபேபி சிரித்துக்கொண்டே, அதனால் தான் நான் உதவி செய்ய வந்துள்ளேன். ஒளியை கட்டுப்படுத்தவும் இருளில் இருந்து நம் உலகை பாதுகாக்கவும் நிலவுக்கள் உங்களுக்கு ஆற்றலை தருகிறது. ஆனால் அந்த சக்தியை தன்னுடையதாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிற ஒருவர் இருக்கிறார், தி ஷேடோ குயின். அவளிடமிருந்து இந்த நிலவுக்களை காப்பது உன் கடமை என்று சொன்னார். அடுத்த சில நாட்களில் ஜோவி மாயாஜால சக்திகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை ஃபேபி கற்றுக் கொடுத்தார். ஒளியின் மூலம் மின் அலைகளை உருவாக்கவும், இடி முழக்கங்களை உருவாக்கவும், மழையை வரவழைக்கவும், மேலும் நிலவின் ஆற்றலை பயன்படுத்தி காட்டை சீர்படுத்தவும் அவள் கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஒரு மாலை வேளையில் முழு நிலவு உதயமானது. வானத்தில் கருமயங்கள் திரண்டன. கிராமம் முழுவதும் குளிர்ந்த காற்று வீசியது. நிலவொளி காட்டில் இருந்து வெளியேறியது. அங்கே ஒரு நிழல் உலகராணி வந்திருந்தாள். அவள் உயரமாக இருந்தாள். பளபளப்பான கண்களுடன் காணப்பட்டாள். அந்த பதக்கம் எனக்கு சொந்தமானது, என்னிடம் கொடுத்து விடு பெண்ணே என்று உறக்கச் சொன்னாள். அவள் கையை நீட்டினாள். கொடுக்கவில்லை என்றால் நான் இந்த உலகத்தையே நித்திய இருளை மூழ்கடிப்பேன் என்று சொன்னாள். ஜோவியின் இதயம் படபடத்தது. ஆனால் அவள் நிமிர்ந்து நின்றாள். நான் அதை எடுக்க அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னாள். அவளுக்கு பயமாக இருந்த போதிலும் அவள் தைரியத்தை வரவழைத்து பேசினாள். ஃபேபி பக்கத்தில் வந்து, உன்னால் முடியும் ஜோவி என்றார். ஜோவி தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி நிலவுக்கள் சக்தியை வரவழைத்தார். பதக்கத்திலிருந்து வெளிச்சம் பரவியது. மின்னல் ஒளியும் இடி முழக்கங்களும் இருண்ட காட்டை குளிரச் செய்தது. நிழல் ராணியின் நிழல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கிய. போர் கொடுமையாக இருந்தது. ஆனால் ஜோவின் தைரியமும் புதிய மந்திரமும் நிழல் ராணியின் இருண்ட சக்திகளை விட வலிமையானதாக இருந்தது. நிலவுக்களில் இருந்து வந்த ஒளி மூலம் நிழல் ராணி வெளியேற்றப்பட்டார். அவளுடைய இருண்ட வடிவம் இரவு வானத்தில் மறைந்தது. பெருமூச்சு விட்ட ஜோவி பெருமிதத்துடன் ஃபேபியை பார்த்து சிரித்தார். நாம் ஜெயித்து விட்டோம் ஜோவி, நீ இந்த கிராமத்தையே காப்பாற்றி விட்டாய் மற்றும் நிலவுக்களினை பாதுகாத்து விட்டாய் என்றார் ஃபேபி. அன்று முதல் ஜோவி கிராமத்தையும் நிலவுக்களையும் ஃபேபியின் உதவியுடன் எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து வந்தார். அவள் இந்த உலகத்தை இருளிலிருந்து பாதுகாத்து கொண்டே எந்த சாகசங்களுக்கும் தயாராக இருந்தார். ஆனால் ஜோவியின் வருகைக்காக கைரா காத்துக் கொண்டிருக்கிறார். நிழல் ராணியை தோற்கடித்த பிறகு ஜோவி ஒரு புதிய பொறுப்பை உணர்ந்தார். அவள் தன் நாட்களை ஃபேபியுடன் மத்திரும் பயிற்சி செய்து அவளது நிலவக்க சக்திகளை மேலும் அறிந்து கொண்டார். இருப்பினும் விசித்திரமான ஒவ்வொரு இரவும் அவள் ஒரே கனவை மீண்டும் மீண்டும் கேட்டாள். கனவில் வெள்ளி இலைகளை கொண்ட உயர்ந்த மரங்களால் சூழப்பட்ட ஒரு ஒளிரும் தோப்பில் அவள் நின்றாள். தோப்பின் மையத்தில் நிலவொளியில் செய்யப்பட்ட நீரூற்று இருந்தது. நீரூற்றின் உச்சியில் ஆற்றலுடன் துடிக்கும் ஒரு அழகான ஸ்படிகம் இருந்தது. நிலவுக்குள் தொப்பை கண்டுபிடி என்று கிசுகிசுப்பான குரலில் கனவு எப்போதும் உடைத்தது. ஒரு நாள் மாலை
ஜோவி மலை உச்சியில் அமர்ந்து நட்சத்திரங்களை பார்த்துக் கொண்டிருந்த போது ஃபேபி அவள் அருகில் சிறகுகளை அசைத்தபடி தோன்றினாள். ஏன் ஏதோ யோசனையில் இருக்கிற ஜோவி, ஏதாவது மனக்கலக்குமா என்றார். பதில் சொல்வதற்குள் ஜோவி தயங்கினாள். எனக்கு இந்த கனவுகள் தொடர்ந்து வருகின்றன பேபி. வெள்ளியை போல் ஒளிரும் மரங்களை கொண்டு தோப்பும் ஒளியால் செய்யப்பட்ட நீருட்டும் உள்ளது. அந்த பதக்கத்தில் ஏதோ முக்கியமான விஷயம் காட்டுவது போல் உணர்கிறேன் பேபி என்றார். பேபியின் கண்கள் விரிந்தன. த மூன்லைட் க்ரோ என்று கிசுகிசுத்தான். நான் அதை பற்றி கேள்விப்பட்டேன், ஆனால் பல நூற்றாண்டுகளாக யாரும் அதை பார்த்ததில்லை. இது ஒரு புராதனமான மாயாஜல பொருள். இது நிலவுக்கல்லை விடவும் சக்தி வாய்ந்தது. உன்னுடைய கனவு உன்னை அங்கு அழைத்து செல்லும். நீ அங்கு செல்ல வேண்டும் என்றார் பேபி. மறுநாள் காலை ஜோவியும் பேபியும் அந்த மூன்லைட் குரோவை கண்டுபிடிக்க ஒரு பயணத்தை தொடங்கினார்கள். பாதை நீண்டது. காடு விசித்திரமாக தோன்றியது. அவள் உள்ளே செல்லும் பொழுது மரங்கள் வீரமாக வளர்ந்ததாக தோன்றியது. அவற்றின் கிளைகள் மீது பின்னி பிணைந்து சூரிய ஒளியே பூமியில் விழாமல் தடுத்திருந்தன. ஒரு கட்டத்தில் அவர்கள் வெள்ளி ரோமங்கள் மற்றும் பிரகாசமான நீல நிற கண்கள் கொண்ட ஒரு மர்மமான நெறியை சந்தித்தனர். அது அவர்களின் பாதையில் அமர்ந்து ஜோவை உற்று பார்த்தது. இது ஆபத்தானது என்று நினைக்கிறேன் ஜோவி, ஒரு அடி பின்வாக்கி கேட்டான். பேபி நரியின் அருகே பறந்து கொண்டிருந்தது. அவளது சிறகுகள் மின்னியது. இல்லை, இது ஒரு பாதுகாவலர் என்று நான் நினைக்கிறேன். இது போன்ற விளக்குகள் மந்திர இடங்களை பாதுகாக்கின்றன. நரி சற்றே கண் சிமிட்டியது. பின்னர் அமைதியாக அது மரங்களுக்குள் நுழைந்தது. ஜோவியும் பேபியும் ஒரு பார்வையை பரிமாறிக்கொண்டு நரியை பின்தொடர்ந்தனர். நரி அவர்களை முறுக்கு பாதையின் வழியாகவும் அளவளக்கும் நீரோடை வழியாகவும் இறுதியாக மென்மையான ஒளிரும் ஒளிவின் ஒளிவூட்டுக்கு அழைத்துச் சென்றது. ஜோவி பெருமூச்சு விட்டாள். இது நிஜம், மூன்லைட் க்ரோ. தோப்பு அவனுடைய கனவைப் போலவே இருந்தது. வெள்ளி இலைகளை கொண்ட மரங்கள் அவற்றை சூழ்ந்தன. மையத்தில் நீரூற்று நின்றது. அதன் நீர் திரவ நில ஒளியைப் போல மின்னியது. நீரூற்றின் உச்சியில் அவள் கனவில் கண்ட ஸ்படிகம் காணப்பட்டது. அது அதிக சக்தியுடன் ஒளிரியது. ஜோவி அருகில் சென்றதும் பேபி சற்று கவலைப்பட்டாள். கவனமாக இரு ஜோவி, அந்த ஸ்படிகம் சக்தி வாய்ந்தது. பேராசை உடையவர்களால் இதை தொட முடியாது. மந்திரத்தை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே அதை தொட முடியும் என்றாள். ஜோவி தலையசைத்தாள். ஆனால் அவள் கையை நீட்டுவதற்கு முன் குளிர்ந்த காற்று தோப்பு ஒளியாக வீசியது. மரங்களிலிருந்து ஒரு நிழல் உருவம் வெளிப்பட்டது. அது நிழல் ராணியின் மகன்களில் ஒருவனான கைரா. சிறுமியே, நீ எங்களை விரட்டிவிட்டாய் என்று நினைத்தாய். ஆனால் இருள் அவ்வளவு எளிதில் மறைவதில்லை என்று கைரா கர்ச்சித்தாள். அந்த ஸ்படிகம் நிழலுக்கு சொந்தமானது. நான் அதை எடுத்துக் கொள்வேன் என்றார். கைரா அருகில் செல்ல ஜோவின் இதயம் படபடத்தது. அவனுடைய இருண்ட மந்திரம் அவளை சுற்றி சுழன்றது. ஆனால் இந்த முறை ஜோவி தயாராக இருந்தாள். அவள் மூன்ஸ்டோன் பதக்கத்தை உயர்த்தினாள். அது ஒரு அற்புதமான வெள்ளி ஒளியை உயரத் தொடங்கியது. இந்த தோப்பிலிருந்து நீ எதையும் எடுக்க மாட்டாய் என்று ஜோவி சொன்னாள். அவள் குரல் சீரானது. இங்குள்ள மந்திரங்கள் ஒளிக்கு சொந்தமானது. நான் அதை எடுத்துச் செல்ல அனுமதிக்க மாட்டேன் என்றாள். ஜோவி தனது முழு பலத்தையும் வரவழைத்து நிலவுக்களின் சக்தியையும் பதக்கத்திலிருந்து ஒரு ஒளிக்கற்றையை தோப்பின் சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கினாள். கைரா கூச்சலிட்டார். அவனது இரண்ட மந்திரம் மூன்ஸ்டோனின் தூய ஆற்றலுடன் பொருந்தவில்லை. மெதுவாக நிழல்கள் மறைந்து விட்டன. கைரா பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. காட்டுக்குள் மறைந்தது. மூச்சுவிட்ட ஜோவி பேபியை பார்த்தாள். நானா இதை செய்தேன்? ஆனால் நான் மூன்ஷாட்டை தொடக்கூட இல்லையே. பேபி சிரித்தார். அவள் கண்கள் பிரகாசித்தன. உனக்கு இது தேவையில்லை. மூன்ஷாட் உன்னுடைய இதயத்தில் ஒன்றிவிட்டது. ஜோவி, நீ நினைத்ததை விட மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்றாள்.
அவர்கள் ஒளிரும் நீரூற்றின் அருகே சென்றபோது அரி மீண்டும் தோற்றி இப்போதைக்கு தோப்பு பாதுகாப்பாக உள்ளது என்று சொல்வது போல் ஜோவின் காலடியில் நின்றது. ஆனால் இது ஆரம்பம் என்று ஜோவிக்கு தெரியும். திரும்பவும் வரும் மூன்ஸ்டோன் பதக்கத்துடன் அவளது பயணம் வெகு தொலைவில் இருந்தது. மூன்ஷாட்டின் சக்தி இப்பொழுது தன்னுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் ஜோவி முன்பை விட சக்தியுடன் உணர்ந்தாள். ஆனால் இருள் மிகவும் ஆபத்தானதாக வளரும் என்பதை அவள் உணர்ந்தாள். ஃபேபியுடன் சேர்ந்து ஜோவி இந்த உலகத்தை அந்த இருண்ட சக்தியிலிருந்து பாதுகாப்பதாக சபதம் செய்தார்கள். நிழல் ராணியின் படைகள் மீண்டும் ஒன்று சேர ஆரம்பித்தனர். ஜோவி வர இருக்கும் சவால்களை நான் சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்று ஃபெபி கூறினார். மூன்ஸ்டோன் பதக்கத்தை பற்றிய உண்மையையும் நிழல் ராணி அதை ஏன் மிகவும் தீவிரமாக விரும்புகிறாள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இது. கிளவுட் கோவிலை விட்டு வெளியேறிய பிறகு ஜோவும் ஃபேபியும் நட்சத்திரங்களுக்கு அப்பால் பார்க்கக்கூடிய புகழ்பெற்ற நட்சத்திர வாசகரான முஃபாசாவை தேடி புறப்பட்டனர். நட்சத்திரங்கள் பிரகாசிக்கும் ஒரு மாயக்காட்டில் வாழ்ந்து வந்தார் அவர். அது ஒரு கந்தர்வ உலகம். கந்தர்வ உலகம் சாதாரண உலகத்திலிருந்து மாறுபட்டதாக காணப்படுகிறது. அதன் ரகசியங்கள் உண்மையிலேயே யாருக்கும் தெரியாது. தூய உள்ளம் கொண்டவர்களுக்கு மட்டுமே அது கண்களுக்கு புலப்படும். ஜோவும் ஃபேபியும் அவர்களின் அடுத்த பயணத்தை தொடங்கினர். நாட்கள் நீண்டு கொண்டே சென்றன. வெகு தூரம் காடுகளில் பயணம் செய்து கொண்டிருந்த போது நட்சத்திரங்கள் ஒரு விசித்திரமான அதிக பிரகாசத்துடன் மின்னுவது போல் தோன்றியது. வானமே அவர்களை வழிநடத்துவது போல் இருந்தது. ஒரு மாலை அவர்கள் நில ஒளியின் கீழ் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஃபேபி திடீரென்று ஜோவியை நிறுத்தினாள். அங்கே பார் ஜோவி, ஃபேபி வானத்தை சுட்டிக்காட்டினாள். நட்சத்திரங்கள் எந்த திசையில் போக வேண்டும் என்பதைப் போல் அவர்களுக்கு வழிகாட்டி நின்றன. ஜோவி மேல் நோக்கி பார்த்தால் ஒளிரும் நட்சத்திரங்களின் வரிசை உண்மையில் ஒரு குறிப்பிட்ட திசையில் செல்வதைக் கண்டாள். அது காட்டின் நடுப்பகுதியை நோக்கிச் செல்வதைப் போல் இருந்தது. அவர்கள் பாதையை பின்தொடர்ந்து சென்றனர். மரங்களுக்கு இடையில் பிரகாசமாக ஒளிரும் காடு தோன்றியது. அவர்கள் அதை கடந்து செல்லும் போது அவர்கள் கந்தர்வ கோட்டையை கண்டார்கள். கந்தர்வ கோட்டை சிறிய விளக்குகளால் பிரகாசித்தது. அவற்றின் மேலே மேகக்கூட்டங்கள் தழுவிக்கொண்டு சென்றன. கோட்டையின் மையத்தில் ஒரு உயரமான வயதான மந்திரவாதி நீண்ட வெண்ணிற தாடியுடன் வானத்தைப் போல மின்னும் ஆடைகளுடன் நின்று கொண்டிருந்தார். மினேச்சர் நட்சத்திரம் போல ஒளிரும் படிகத்துடன் கூடிய ஒரு தடியை அவர் வைத்திருந்தார். வருக வருக ஜோவி என்று மந்திரவாதி கூறினார். அவரது குரல் அமைதியாகவும் அவர் முகம் சாந்தமாகவும் இருந்தது. நான் முஃபாசா, நட்சத்திர வாசகர். நான் உன்னை எதிர்பார்த்தேன் ஜோவி என்று கூறினார். ஜோவியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. நாங்கள் வருகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? முஃபாசா தலையசைத்தார். நட்சத்திரங்கள் உன் பெயரை ஏற்கனவே என்னிடம் சொல்லி இருக்கின்றன. உங்கள் பயணம் மற்றும் நிழல் ராணியை நிறுத்துவதற்கான உங்கள் தேடல் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். நீங்கள் சூரியக்கல்லை தேடுகிறீர்கள் இல்லையா? ஆம் என்று ஜோவி பதிலளித்தார். நிழல் ராணி ஏற்கனவே ஸ்டார் ஸ்டோனை எடுத்துவிட்டார். மேலும் நாங்கள் அவளை சன்ஸ்டோனை பெற அனுமதிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவ முடியுமா என்று ஜோவி கேட்டாள். முஃபாசாவின் வெளிப்பாடு தீவிரமாக மாறியது. சூரியக்கல் பூமிக்கடியில் கிரகண குகை எனப்படும் இடத்தில் மறைந்துள்ளது. அது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துபவர்களிடமிருந்து அதை விலக்கி வைப்பதற்காக அது அங்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது குழந்தை. கற்கள் மந்திரத்தின் ஆதாரங்கள் மட்டுமல்ல, அவை உலகச் சமநிலையின் உயிர்ச்சாரும். நிழல் ராணி இந்த மூன்றாம் கல்லையும் பெற்றால் அவளால் இயற்கையின் சக்திகளை தன் விருப்பத்திற்கு வளைக்க முடியும். முதுகுத்தண்டில் ஒரு நடுக்கம் ஓடுவதை ஜோவி உணர்ந்தாள். அப்படியானால் நாம் விரைந்து காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். கிரகண குகைக்கு எப்படி செல்வது என்று முஃபாசாவிடம் கேட்டாள். முஃபாசா தனது ஊழியர்களை அழைத்தார். மேலும் ஒரு வரைபடம் காற்றில் உருவாக்கப்பட்டது. அது முற்றிலும் நட்சத்திர ஒளியால் ஆனது.
வெயில் சிகரங்கள் என்று அழைக்கப்படும் மலைத்தொடருக்கு அடியில் முறுக்குச் சுரங்கங்கள் வழியாக ஒரு பாதையை காட்டியது. இந்த வரைபடத்தை பின்பற்றுங்கள் என்று முஃபாசா கூறினார். இது உங்களை குகைக்கு அழைத்துச் செல்லும். ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள். பயணம் உங்களை சோதிக்கும். குகைக்குள் இருக்கும் இருள் நீங்கள் முன்பு சந்தித்ததைப் போலல்லாமல் மிகுந்த சவாலாக இருக்கும். நீங்கள் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று முஃபாசா கூறினார். வரைபடம் மறைத் தொடங்கியது. ஜோவி பதறினாள். முஃபாசா, பதற்றம் வேண்டாம். நீ நினைக்கும் போதெல்லாம் வரைபடம் உன் முன் தோன்றி உனக்கு வழிகாட்டும் என்றார். முஃபாசா ஜோவியை அருகில் அழைத்தார். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், சூரிய கல்லின் சக்தி எளிதில் அடக்க முடியாது. அது ஒரு சிறந்த ஒளியின் சக்தி. ஆனால் அதன் முழு திறனையும் அடைய உங்கள் இதயத்தின் வலிமை தேவைப்படுகிறது. ஒளி மற்றும் நிழல் இரண்டையும் தன்னுள் அடக்கியவர்களால் மட்டுமே அதை அடைய முடியும். ஜோவியின் அடுத்த பயணம் தொடங்கியது. சூரிய கல்லை தேடி ஜோவியும் ஃபேபியும் தனது பயணத்தை தொடர்ந்தார்கள். ஜோவி, நான் நிழல் ராணியை வெல்லாமல் விடமாட்டேன் என்று கூறினாள். பின்பு முஃபாசாவிடம் தங்களது உதவிக்கு நன்றி என்று கூறிவிட்டு ஜோவியும் ஃபேபியும் அவர்களது அடுத்த பயணத்தை தொடர்ந்தார்கள். ஜோவியின் அருகில் ஃபேபி படபடத்தாள். அவளது சிறகுகள் மென்மையாக ஒளிர்கின்றன. போகலாம் ஜோவி. கிரகண குகை எவ்வளவு சீக்கிரம் நாம் அடைகிறோமோ அவ்வளவு நல்லது என்றாள் ஃபேபி. முஃபாசாவின் வழிகாட்டுதலுடன் அவர்கள் வெயில் சிகரங்களை நோக்கி அழைத்துச் சென்ற நட்சத்திர வரைபடத்தை பின்பற்றி அவர்களது பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் மலைகளை நெருங்கும் போது காற்று குளிர்ச்சியாக மற்றும் பாதை செங்குத்தாக மாறியது. இருண்ட மேகங்கள் அவர்களை தழுவிச் சென்றது. மேலும் அருகில் யாரோ பதுங்கியிருப்பது போல் ஜோவால் உணர முடிந்தது. அவர்கள் குகையின் நுழைவாயிலை அடைந்தபோது குளிர்ந்த காற்று வீசியது. இருளில் இருந்து ஒரு குரல் எதிரொலித்தது. திரும்பி பார்த்தபோது அது சிசோன், நிழல் ராணியின் மகள். அவள் கண்கள் கோபம் கொப்பளிக்க ஜோவியை நோக்கிக் கொண்டிருந்தாள். நீ இந்த காரியத்திலிருந்து எப்பொழுதோ விலகி இருந்திருக்க வேண்டும் சிறுமி. நிழல் ராணியின் பொறுமைக்கும் ஒரு எல்லையுண்டு. இனியும் உன்னை விட்டு வைக்க முடியாது என்று சிசோன் கத்தினாள். மூன்ஸ்டோன் பதக்கத்தை இறுகப் பற்றிக் கொண்டு ஜோவி முன்னேறினாள். நாங்கள் உன்னை பார்த்து பயப்படவில்லை சிசோன். நாங்கள் சன்ஸ்டோனை கண்டுபிடிப்போம். நீ எங்களை தடுக்க முடியாது என்று ஜோவி சொன்னாள். சிசோன் இருண்ட மந்திரத்தை வரவழைக்க கைகளை உயர்த்தி சிரித்தாள். ஆனால் அவள் தாக்கும் முன் நிலம் நடுங்கியது. குகைக்குள்ளிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது. ஒரு உருவம் தங்க ஒளியுடன் வெளியே வந்தது. அது சூரியக்கல்லின் பாதுகாவலரான சோலாரா. போதும் சிசோன், சோலாரா சொன்னாள். அவள் குரல் அதிகாரத்துடன் ஒலித்தது. இங்கே அவர்களுக்கு தீங்கு செய்யாதீர்கள். இது ஒளியின் இடம். என் களத்தில் நிழல்களுக்கு சக்தி இல்லை. சிசோன் ஆத்திரத்துடன் அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள். ஆனால் அவள் சோலாராவை நேரடியாக எதிர்க்க துணியவில்லை. ஜோவை பார்த்து முறைத்துக் கொண்டே அவள் இருளில் மறைந்தாள். அவளுடைய அச்சுறுத்தல்கள் காட்டில் நீடித்தன. ஜோவி நிம்மதி பெருமூச்சு விட்டு சோலாரா பக்கம் திரும்பினாள். எங்களை பாதுகாத்ததுக்கு நன்றி என்று கூறினாள். சோலாரா தலையசைத்தாள். சன்ஸ்டோன் உங்கள் வருகையை உணர்ந்தது ஜோவி. குகைக்குள் அது உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள். அதிக மனதைரியம் உள்ளவர்களால் மட்டுமே அதன் சக்தியை உணர முடியும். நீங்கள் தயாரா என்று சோலாரா கேட்டாள். ஜோவி ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு தலையசைத்தாள். நான் தயார். அவளும் ஃபேபியும் எக்லிப்ஸ் குகைக்குள் நுழைந்தபோது இருள் அவர்களை சுற்றி மூடிவிட்டது. மேலும் மூன்ஸ்டோன் பதக்கத்திலிருந்து வெளிச்சம் மங்கியது. ஆனால் ஜோவுக்கு எங்கோ முன்னால் சன்ஸ்டோன் காத்திருக்கிறது என்பதையும் அதை கண்டுபிடிக்க அவளுக்கு முழு தைரியம் தேவை என்பதையும் அவள் அறிந்தாள். ஜோவின் வருகைக்காக சன்ஸ்டோன் காத்துக்கொண்டிருக்கிறது. ஜோவி கிரகண குகையின் சவால்களை எவ்வாறு சமாளிப்பாள் என்று தொடர்ந்து பார்ப்போம். ஜோவும் ஃபெபியும் கிரகண குகையின் ஆழத்தில் பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருந்தனர்.
இருள் முடிவற்றதாக தோன்றியது. அவர்கள் கீழே இறங்கிய போது ஒரு வளைவு தோன்றியது. அதில் பழங்கால ஓடுகள் மங்கலாக ஒலித்திருந்தது. சன்ஸ்டோன் பாதைக்கு தைரியம், ஞானம் மற்றும் விடாமுயற்சி தேவை என்று ஃபெபி கூறினாள். 3 பணிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஒவ்வொன்றையும் சமாளித்தால் மட்டுமே சன்ஸ்டோன் தன்னை வெளிப்படுத்தும் ஒரு குரல் ஒலித்தது. ஜோவி ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு வளைவின் அடியில் நுழைந்தாள். அவள் வாசலை கடக்கும்போது ஒரு வித்தியாசமான உணர்வை உணர்ந்தாள். உடனடியாக அவள் ஒரு பரந்த பள்ளத்தாக்கின் ஒரு குறுகிய விளிம்பில் நிற்பதைக் கண்டாள். ஒரு குறுகிய கல்பாலம் மட்டுமே இரு பக்கங்களையும் இணைத்தது. ஆனால் பாலத்தின் பாதியில் மந்திரத்தின் மின்னும் தடைகள் வழியை தடுத்தன. நெருப்பு, பனி மற்றும் மின்னல். ஜோவி முதல் தடையை நெருங்கினாள். கர்ஜனை சுடர். வெப்பம் கடுமையாக இருந்ததால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. அவள் மூன்ஸ்டோன் பதக்கத்தின் சக்தியை நினைவில் வைத்துக்கொண்டு ஒரு குளிர்ந்த ஒளிர்காற்றை வரவழைத்து நெருப்புத் தடைகளை நோக்கி செலுத்தினாள். தீப்பிழம்புகள் பதிலளித்தன. ஆனால் அவை முழுமையாக சிதறவில்லை. மாறாக அவை நகர்ந்து நகர்ந்து வெப்பமடைந்தன. திடீரென்று நெருப்பு ஆவிகள் தடையிலிருந்து குதித்து ஜோவை நோக்கி சென்றன. தீப்பிழம்புகளை அகற்றுவது வேலை செய்யாது என்பதை அவள் உணர்ந்தாள். மந்திரத்தை கட்டுப்படுத்தும் ஆவிகளை அவ விஞ்ச வேண்டும். அவர்களின் தாக்குதலை திசை திருப்ப ஒளி மின்னும் கவசத்தை அவள் விரைவாக உருவாக்கினாள். பின்னர் தீப்பிழம்புகளில் ஒரு வடிவத்தை கவனித்தாள். ஒரு துல்லியமான இயக்கத்துடன் ஜோவி மூன்ஸ்டோனின் சக்தியை பயன்படுத்தி தீ ஆவிகளின் பலவீனமான புள்ளிகளை தாக்கி தடையை உடைத்தாள். அவள் கடந்து செல்லும் போது பனிக்கட்டியின் 2வது தடையை அவள் எதிர்கொண்டாள். அங்கு பனிக்கட்டி காற்று வீசியது மற்றும் பாறைகளில் பனி உடனடியாக உருவானது. இந்த தடைக்கு வேறுபட்ட அணுகுமுறை தேவைப்பட்டது. ஜோவி மூன்ஸ்டோனின் அரவணைப்பை இழுத்து பனியை உருகுவதற்கு தங்க ஒளி அலையை அனுப்பியது. ஆனால் குளிர்ந்த காற்று தடையை சீர்திருத்தியது. அவள் மீண்டும் முயற்சி செய்வதற்கு முன்பு சுவரில் இருந்து பனிக்கட்டிகள் வெளிப்பட்டு உறைந்த கால்களை அவளை நோக்கி அசைத்தன. ஜோவி தனக்குள்ளிருந்து தீப்பிழம்புகளை வரவழைத்து பனிக்கட்டியை தடுக்கும் அதே வேளையில் ஒரு சிறிய தீப்பந்தத்தை உருவாக்கினாள். அவள் வேகமாக நடந்து தடையின் பகுதியை உருக்கி சரியான நேரத்தில் உடைத்தாள். இறுதித் தடை மின்னலுடன் வெடித்தது போல் வன்முறை ஆற்றலுடன் கல்பாலத்தை தாக்கியது. ஜோவியின் கூந்தலை நிமிர்ந்து நிற்கச் செய்த காற்று நிலையானதாக இருந்தது. மூன்ஸ்டோன் பதக்கத்தை பயன்படுத்தி சில ஆற்றலை உறிஞ்சி அதை ஒரு கேடாயமாக மாற்றும்போது மின்னல் வெடிப்புகளுக்கு இடையே தன் அசைவுகளை கவனமாக நேரத்தை குறித்தாள். ஒரு இறுதி பாய்ச்சலுடன் அவள் கடைசியாக தடையை கடந்து பாலத்தின் மறுபுறத்தில் பாதுகாப்பாக இறங்கினாள். ஜோவி இப்போது உயரமான மின்னும் கண்ணாடிகளால் நிரம்பிய ஒரு பெரிய குகையில் தன்னை பார்த்தாள். அது அவளது உருவத்தை மட்டுமல்ல, பாலைவனங்கள், காடுகள், பெருங்கடல்கள் மற்றும் பல நிலப்பரப்புகளின் முழு மாயைகளையும் பிரதிபலிக்கிறது. பிரதிபலிப்புகளில் தன்னை போன்று நிறைய ஜோவியின் உருவத்தை பார்த்தாள். ஒவ்வொன்றும் வித்தியாசமாக நகர்ந்து அவளை சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. உன்னால் இதை செய்ய முடியாது என்று ஜோவின் ஒரு பிரதிபலிப்பு கிசுகிசுத்தது. சன்ஸ்டோன் உனக்கானது அல்ல என்று மற்றொரு ஜோவியின் பிரதிபலிப்பு கேலி செய்தது. பிரதிபலிப்புகளை புறக்கணித்து ஜோவி பிரம்மை வழியாக உண்மையான பாதையை தேடினாள். ஆனால் ஒவ்வொரு திருப்பமும் அவளை குழப்பத்தில் ஆழமாக அழைத்துச் சென்றது போல் தோன்றியது. தப்பிக்க அறை முழுவதும் எதிரொலித்த பிரதிபலிப்புகளை கண்டறிய வேண்டியிருந்தது.
உண்மையான நல்ல உள்ளங்களால் மட்டுமே வழியை கண்டுபிடிக்க முடியும். சந்தேகத்திற்கு இடமில்லா பிரதிபலிப்பை தேடு ஜோவி என்று சொன்னாள் ஃபெபி. தன் உள்ளார்ந்த அச்சங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை ஜோவி உணர்ந்தாள். அவள் ஒவ்வொரு பிரதிபலிப்பையும் உன்னிப்பாக பார்த்து கொண்டே கண்ணாடியை நோக்கி நடந்தாள். ஒரு கண்ணாடியில் அவளுடைய பிரதிபலிப்பு தெளிவாக இருந்தது, ஆனால் அதன் கண்கள் பயத்தை காட்டின. மற்றொன்றில் அது அமைதியாக தெரிந்தது, ஆனால் அதன் தோரணையில் தயக்கம் இருந்தது. எண்ணில் அடங்கா கண்ணாடிகளை ஆராய்ந்த பிறகு தன் பிரதிபலிப்பு எளிமையாக இருந்த இடத்தில் ஒன்றை கண்டுபிடித்தாள். எந்த பயமும் இல்லை, சந்தேகமும் இல்லை, உண்மையான ஜோவி. அவள் கண்ணாடியை தொட்டாள். அது ஒளி கரைந்து ஒரு மலைக்கப்பட்ட வாசலை வெளிப்படுத்தியது. அவள் அடியெடுத்து வைத்தபோது அவளது அடியில் நிலம் நடுங்கியது. கண்ணாடி பிரதிபலிப்பு மறைந்தது. அவள் இப்போது இறுதி அறையில் இருந்தாள். அங்கு ஒரு ஆழமான குழிக்கு மேலே சூரியக்கல் மிதப்பதை அவளால் காண முடிந்தது. ஜோவி சன்ஸ்டோனை நெருங்கியதும் ஒரு சக்தி வாய்ந்த நிழல் காவலர் ஆழத்திலிருந்து எழுந்தார். சுழல், இருள் மற்றும் ஒளிரும் சிவப்பு கண்களால் உருவானவர் மிகவும் பெரிய உருவமாக தோன்றினார். அது ஒரு கருப்பு தாடியை பயன்படுத்தியது மற்றும் ஒரு ஊசலாட்டத்துடன் அது ஒரு நிழல் ஆற்றல் அலைகளை கட்டவிழ்த்து விட்டது. ஜோவி மூன்ஸ்டோனின் ஒளியை வரவழைத்தாள். ஆனால் இந்த நேரத்தில் நிழல்கள் வலுவாக இருந்தன. அவளுடைய பதக்கத்தின் சக்தியை எதிர்த்தன. கார்டியன் ஒளியை உறிஞ்சி பெரிதாகவும் வலுவாகவும் வளர்ந்தது. அவளுக்கு ஒரு வித்தியாசமான அணுகுமுறை தேவை. வெறுமனமே ஒளியை பயன்படுத்தி அதை தோற்கடிக்க முடியாது. தி கார்டியன் அவளை கேலி செய்தது. சிறுமியே, இருளை உன்னால் வெல்ல முடியாது. இது எங்கள் பகுதி. ஜோவி கண்களை மூடிக்கொண்டு ஒளியையும் நிழலையும் சமநிலைப்படுத்துவது பற்றி முபாசா சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்தாள். அவளால் இருளை அழிக்க முடியாது என்பதை அவள் இப்போது அறிந்தாள். அவள் அதை தன் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆழ்ந்த மூச்சுடன் அவள் ஒளியையும் நிழல்களையும் ஒன்று சேர்க்க தொடங்கினாள். இரண்டு ஆற்றல்களின் சுழலை உருவாக்கினாள். மூன்ஸ்டோனின் பளபளப்பு அறையில் இருளுடன் கலந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒருங்கிணைந்த சக்தியை உருவாக்கியது. ஜோவி இந்த புதிய ஆற்றலை நிழல் கார்டியனில் இயக்கினார். ஒருங்கிணைந்த ஒளி மற்றும் இருளின் வெடிப்பு கார்டியனின் ஊழியர்களை தாக்கியது. அதை உடைத்தது. உயிரினம் கர்ஜித்தது மற்றும் சீர்திருத்த போராடியது. ஆனால் சமநிலை ஆற்றல்களின் சக்தி அதை மூழ்கடித்தது. அது மீண்டும் குழிக்குள் கரைந்தது. சன்ஸ்டோனை பாதுகாக்காமல் விட்டுவிடுகிறது. களைப்புடன் ஆனால் உறுதியுடன் ஜோவி மிதக்கும் பாறைகளின் ஒரு குறுகிய படிக்கட்டில் ஏறினாள். அவை குழியின் மீது வட்டமிடும்போது ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவினாள். கணிக்க முடியாதபடி பாறைகள் நகர்ந்ததால் ஒவ்வொரு அடிக்கும் சரியான நேரம் தேவைப்பட்டது. அவள் இறுதியாக உச்சியை அடைந்து சூரிய கல்லை பிடித்தாள். அவள் அதை தொட்ட கணத்தில் குகை முழுவதும் தங்க ஒளியால் ஒளிர்ந்தது. சன்ஸ்டோனின் அரவணைப்பு அவளுள் பரவி அவளை புதிய வலிமையால் நிரப்பியது. நிழலின் போக்குகள் பின்வாங்கி குகை உருமாறியது. இருள் விலகி மின்னும் படிகச் சுவர்களை வெளிப்படுத்தியது. ஜோவி பாதுகாப்பாக ஃபெபியுடன் இறங்கினாள். அவள் கழுத்தை சுற்றியிருந்த மூன்ஸ்டோன் பதக்கத்தின் அருகே சன்ஸ்டோன் அற்புதமாக பிரகாசிக்கிறது. அவள் சோதனைகள் முடித்தாள். தன் பயணத்தை வென்றாள். அவளுக்குள் ஒளி மற்றும் நிழல் இரண்டையும் தழுவினாள். ஆனால் இரண்டு கற்களின் சக்தியுடன் இறுதி சோதனை இன்னும் முன்னால் உள்ளது என்பதை அவள் அறிந்தாள். நிழல் ராணிக்கு எதிரான போர்.
சன்ஸ்டோன் மற்றும் மூன்ஸ்டோன் இரண்டையும் கைகளில் வைத்திருந்த போது அவற்றின் ஆற்றல்கள் ஒன்றாக துடிப்பதை ஜோவி உணர்ந்தாள். இந்த கற்களை கண்டுபிடிப்பது அவளது தேடலின் ஒரு பகுதி மட்டுமே என்பதை அவள் அறிந்திருந்தாள். இப்போது அவள் மிகவும் சக்தி வாய்ந்த சூனியக்காரியான நிழல் ராணியின் மோதலுக்கு தயாராகிக் கொண்டிருந்தாள். சூனியக்காரி தனது இருண்ட மந்திரத்தை பயன்படுத்தி கற்களை மீட்டெடுக்கவும் நிலத்தின் ஒவ்வொரு மூலையிலும் தனது நிழலை பரப்பவும் தயங்க மாட்டாள் என்பது ஜோவிக்கு தெரியும். ஜோவி தனது தோழியான ஃபெபியுடன் சன்லைட் கிளேட் என்ற மாயத்தோப்பை நோக்கிச் சென்றாள். அங்கு பண்டைய பாதுகாவலர்களும் மாயாஜால உயிரினங்களும் ஒன்று கூடினர். பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளும் போது இந்த கிளேட் ஒளியின் கூட்டாளிகளின் உதவி தேவை என்று முஃபாசா ஒருமுறை இவளிடம் கூறியிருந்தார். பாதை நீண்டதாகவும் வளைந்ததாகவும் இருந்தது. ஆனால் ஜோவி காட்டை நெருங்கியதும் காட்டிலுள்ள உயிரினங்கள், மனிதர்கள், குட்டிச்சாத்தான்கள் மற்றும் மயக்கும் விலங்குகள் அனைத்தும் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள். அவள் சுமந்து சென்ற கற்களின் சக்தியால் அவர்கள் ஈர்க்கப்பட்டனர். அவள் கிளேடில் நுழைந்த போது மரங்களிலிருந்து ஒரு குரல் எதிரொலித்தது. ஒளி மற்றும் நிழல் இரண்டையும் தாங்கியவர் நம்மிடையே வரவேற்கப்படுகிறார். எல்ட்ரிக் ஒரு வயதான பெரியவர். அவர் முன்னோக்கிச் சென்றார். அவரது நீண்ட வெள்ளி முடி சூரிய ஒளியில் மின்னியது. அவர் சன்கிளேடின் மூத்த பாதுகாவலர். அவருடைய ஞானம் மற்றும் பண்டைய மந்திரம் அவர் அறிவுக்கு பெயர் பெற்றவர் என்பதை உணர்த்தியது. ஜோவி, நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம். நீங்கள் வைத்திருக்கும் மூன்ஸ்டோன் மற்றும் சன்ஸ்டோனின் சக்தி வலிமையானது. ஆனால் நிழல் ராணியின் இருண்ட சக்திகள் இந்த உலகெங்கும் பறந்து விரிந்தவை. நீங்கள் அவளை எதிர்த்து நிற்க விரும்பினால் உங்களுக்கு கூட்டாளிகளும் பாதுகாப்பு மந்திரங்களும் தேவைப்படும் என்று எல்ட்ரிக் கூறினார். எல்ட்ரிக் தனது கைத்தடியை உயர்த்தினார். மேலும் காட்டின் நிழல்கள் மற்றும் ஒளியிலிருந்து பல உயிரினங்கள் வெளிவந்தன. வனப்பகுதி ஆவிகள், வன வீரர்கள் மற்றும் எம்பர் என்ற மரகத செதில்களைக் கொண்ட ஒரு சிறிய டிராகன் கூட. எம்பர் தலையை குனிந்து ஜோவை நெருங்கினார். தைரியமானவளே, உங்களின் தியாகத்திற்காக நான் எனது நெருப்பை உறுதியளிக்கிறேன் என்று அவர் கூறினார். ஜோவிற்கு பிரமிப்பாக இருந்தது. இவ்வளவு மாயாஜால மனிதர்களை ஒரே இடத்தில் கூடியிருப்பதை அவள் பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதன் தனித்துவமான மந்திரம் மற்றும் வலிமை இருந்தது. மேலும் அவை அனைத்தும் அவளுடன் சேர்ந்து நிழல் ராணிக்கு எதிராக சண்டையிட தயாராக இருந்தன. எல்ட்ரிக் ஆமோதிப்பதாக தலையசைத்தார். ஆனால் இந்த கூட்டாளிகளுடன் கூட ஜோவி, நீங்கள் மூன்ஸ்டோன் மற்றும் சன்ஸ்டோன் ஆகியவற்றின் சக்தியை ஒன்றாக கையாள வேண்டும். தனியாக அவர்கள் வலிமையானவர்கள். ஆனால் நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் அவர்களின் சக்தி அபரிவிதமானது. ஜோவி தனது கைகளில் கற்களை இறுக்கமாக பிடித்தாள். அவற்றின் ஆற்றல்கள் ஒவ்வொரு உயிரினத்திற்குள்ளும் பாய்வதை அவள் உணர்ந்தாள். மூன்ஸ்டோன் அமைதியான வெள்ளி ஒளியுடன் ஒளிர்ந்தது. அதே நேரத்தில் சன்ஸ்டோன் சூடான தங்க ஒளியுடன் துடித்தது. அவளைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு ஒளியை உருவாக்கியது. எல்ட்ரிக் ஜோவை கிளேடின் உள்ளே அழைத்துச் சென்று 2 கற்களின் ஒருங்கிணைந்த மந்திரத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்று பயிற்சி கொடுத்துக் கொண்டிருந்தார். எல்ட்ரிக்கின் வழிகாட்டுதலின் கீழ் நிழல் ராணியின் இருண்ட மந்திரத்தை தடுக்கும் அளவுக்கு வலிமையான ஒளிக்கவசங்களை எவ்வாறு வரவழைப்பது, அவளுடைய எதிரிகளை எவ்வாறு பலவீனப்படுத்துவது மற்றும் ஆற்றலின் வெடிப்புகளை எவ்வாறு உருவாக்குவது என்று அவள் கற்றுக்கொண்டாள். அப்பொழுது எல்ட்ரிக், ஜோவி, உன்னுள்ளேயே ஒளி மற்றும் நிழலின் சமநிலையை கட்டுப்படுத்துவதே உண்மையான சவால் என்று அவளை எச்சரித்தார். நிழல் ராணி உன்னுடைய பயத்தை கண்டுவிட்டால் அவள் உன்னை எளிதில் வீழ்த்தி விடுவாள். நீ அமைதியாக ஒருமுகப்பட்ட மனதுடன் அவளை எதிர்கொள்ள வேண்டும் என்றார். எல்ட்ரிக் பல மணி நேரம் ஜோவிக்கு பயிற்சி அளித்தார். நிலவுக்கல்லிலிருந்து ஒளியையும் சூரிய கல்லிலிருந்து இருளையும் சிக்கலான மந்திரங்களில் ஒன்றாக இணைத்தார். ஃபேபி அருகே படபடத்தாள். அவளை உற்சாகப்படுத்தினாள். ஜோவி சோர்வடைந்த போது ஊக்கத்துடன் அவளுக்கு உதவினாள். ஜோவியிடம் எல்ட்ரிக் எதிரிகளை எவ்வாறு சிக்க வைக்க, நிழல் முனைகளை உருவாக்குவதும், மாயைகள் எவ்வாறு அகற்றுவதும், ஒளிக்கற்றைகளை வீசுவதையும் அவளுக்கு பயிற்சி அளித்தார்.
ஒவ்வொரு மந்திரத்திற்கும் சரியான அளவு தேவை என்பதை ஜோவி உணர்ந்தாள். அன்று மாலை ஜோவின் பயிற்சியில் எம்பர் டிராகனும் சேர்ந்தது. ஜோவி தனது கேடயத்தால் நெருப்பை தடுக்கவும் அதன் சக்திகளை மாற்றி எவ்வாறு பயன்படுத்துவது என்று சோதனைகளை செய்து கொண்டிருந்தாள். இதனிடையே எம்பர் டிராகனின் தீப்பிழம்புகள் சக்தி வாய்ந்தவை. ஆனால் ஜோவின் கவசம் வலுவாக இருந்தது. அவள் தன்னை வலுவாக உணர்ந்தாள். ஒவ்வொரு வெற்றியின் போதும் அவள் உறுதிப்பாடானது அதிகமானது. அன்று மாலை நெருப்பைச் சுற்றி ஜோவும் அவரது கூட்டாளிகளும் போருக்கான வியூகத்தை வகுக்க ஒன்று கூடினர். எல்ட்ரிக் ஒரு வரைபடத்தைக் காட்டி நிழலுலக ராணியின் அரண்மனைக்கான பாதையை சொல்லிக் கொண்டிருந்தார். நிழலுலக ராணியின் அரண்மனை ரைத் உட்டின் மந்திரித்த முட்கள் மற்றும் நிழல் உயிரினங்களால் அவளது கோட்டை பாதுகாக்கப்படுகிறது. அவளது மாயப் பொறிகளை முடக்கி அவளது அரண்மனையை அடைவதற்கான வழியை எல்ட்ரிக் சொல்லிக் கொண்டிருந்தார். ஜோவி கவனமாக கேட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்தாள். நான் அவளை நேரடியாக சந்திப்பேன். போரில் நான் அவளை என் மீது முழு கவனமும் செலுத்த வைத்து ஒவ்வொரு அடியாக அவளுடைய மந்திரத்தைச் சீர்குலைத்து அவளது பிடியிலிருந்து இந்த நிலத்தை விடுவிப்பேன் என்று ஜோவி கூறினாள். எல்ட்ரிக் தலையசைத்தார். அவரது கண்கள் மரியாதையால் நிறைந்தன. இது ஒரு ஆபத்தான திட்டம் ஜோவி, ஆனால் வெற்றிக்கான தைரியமும் வலிமையும் உன்னிடம் உள்ளது. நினைவில் கொள், நாங்கள் உன்னுடன் இருக்கின்றோம். நாங்கள் உன்னுடன் இறுதி வரை போராடுவோம் என்று எல்ட்ரிக் கூறினார். இறுதியாக எல்ட்ரிக் ஒரு புனிதமான சடங்கைச் செய்தார். சன்ஸ்டோனையும் மூன்ஸ்டோனையும் ஒரு ஒற்றை பதக்கத்துடன் சக்தி வாய்ந்த தாயத்துக்குள் இணைத்தார். அது ஒரு மயக்கும் ஒளியுடன் பிரகாசித்தது. நிலவு வெள்ளி மற்றும் நெருப்பு தங்கத்தின் சுழலும் கலவையாகும். ஜோவி அதன் மகத்தான சக்தி தன் இதயத்திற்கு எதிராக தங்கியிருப்பதை உணர்ந்தாள். அவளது நோக்கமும் நம்பிக்கையும் தெளிவாக இருந்தது. ஜோவிடம் எல்ட்ரிக் ஆணித்தரமாக கூறினார், இந்த தாயத்து உங்கள் திறன்களை பெருக்கும், ஆனால் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். அதன் சக்தி உங்களுக்குள் இருக்கும் சமநிலையைப் போலவே ஒளி மற்றும் இருளிலிருந்து பெறப்படுகிறது என்று கூறினார். விடிந்ததும் கூட்டம் அமைதியானது. வன உயிரினங்கள் வரவிருக்கும் போருக்கு தயாராகின்றன. ஜோவி தனது புதிய நண்பர்களைச் சுற்றி பார்த்தாள். அவளுடைய இதயம் நன்றியை தெரிவித்தது. அவள் இப்போது தனியாக இல்லை. அவளிடம் ஃபேபி, எம்பர், எல்ட்ரிக் மற்றும் அவளை நம்பிய கூட்டாளிகளின் முழு கிளேட் இருந்தது. காலையில் அடிவானத்தில் வெளிச்சம் வந்ததும் ஜோவி தன் கூட்டாளிகளை ரைத்தூட்டுக்குள் அழைத்துச் சென்று நிழல் ராணியை எதிர்கொள்ள தயாராக நின்றாள். அவளது மார்பில் தாயத்து ஒளிர்ந்தது. அவள் முன்னால் இருந்த இருளில் அவளது நம்பிக்கை மட்டுமே கலங்கரை வெளிச்சமாக ஒளிர்ந்தது. நிழல் ராணியின் கோட்டையை நெருங்கும்போது ரைத்தூட்டில் பயங்கரமான அமைதி நிலவியது. ஜோவியைச் சுற்றி அவளது தோழர்கள் ஒரு கவசம் போல முன்னேறினார்கள். முட்கள் நிறைந்த கிளைகளுடன் மரங்கள் வானத்தை முட்டிக்கொண்டு நின்றன. கோட்டை மிக பிரம்மாண்டமாக முன்னால் நின்றது. ஜோவி தனது மந்திரக்கல்லை பற்றிக் கொண்டாள். சந்திரன் மற்றும் சூரியக்கல்லின் ஒருங்கிணைந்த சக்தி அவளது மார்பில் துடித்தது. அவளைச் சுற்றி அவளது கூட்டாளிகள் தயாராக இருந்தனர். ஃபேபியும் அவள் அருகில் இருந்தாள். அவர்களுக்கு பின்னால் மந்திர உயிரினங்கள் படை அமைதியாக நகர்ந்தது. வரவிருக்கும் போருக்காக தயாராக இருந்தார்கள். நிழல் ராணி தனது கோட்டையை பாதுகாக்காமல் விட்டுவிடவில்லை. ஜோவியும் அவளுடைய கூட்டாளிகளும் முன்னேறும் போது இருளிலிருந்து ரைத் காவலர்கள் எனப்படும் நிழல் உயிரினங்கள் வெளிப்பட்டன. ஒளிரும் சிவப்பு கண்கள் மற்றும் ஆயுதங்களுடன் கருப்பு நிற மூடு பனியில் இருந்து அந்த உருவங்கள் வெளிப்பட்டன. ஜோவியின் தலைமையில் படை முன்னேறியது. நாம் வேகமாக நகர்ந்து அவர்களின் படைகளை சீர்குலைக்க வேண்டும் என்று எல்ட்ரிக் சொன்னார். நீங்கள் அவர்களின் மந்திரத்தை சீர்குலைக்க முடியுமா என்று ஜோவி கேட்டாள். எல்ட்ரிக் தலையசைத்து தனது கைத்தடியை தரையில் ஓங்கி அறைந்தார். பூமியிலிருந்து பொன்னிற வேர்கள் வெளிவந்தது.
அது பல ரைட் காவலர்களை பிணைத்து அவர்களின் முன்னேற்றத்தை மெதுவாக்கியது. எதிரிகளின் படைகள் மீது நெருப்பை உமிழ்ந்து எம்பரர் கர்ஜித்தது. ஜோவி மந்திரக்கல்லை கையில் எடுத்து ஒளியின் வெடிப்புகளை நிழல்களுக்கு பின்னால் அனுப்பினான். மேலும் காவலர்களை கலைத்தாள். அது ஒரு கத்தியைப் போல இருளை வெட்டியது. அவர்களுக்கு முன்னேற்றம் இருந்தபோதிலும் அதிகமான எதிரிகள் தோன்றினர். ஃபேபி முன்னோக்கி ஓடினாள். அவர்களுடன் நாம் தொடர்ந்து போராட முடியாது ஜோவி, நாம் வேறு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஃபேபி கூறினாள். ஜோவி ஒரு ரகசிய நுழைவாயிலைக் கண்டாள். அந்த பகுதி முள்கொடிகளால் மறைக்கப்பட்டிருந்தது. அதை நோக்கி அவள் முன்னேறினாள். மற்றவர்களையும் அழைத்தாள். அவளுடைய கூட்டாளிகள் அதை நோக்கிச் சென்றனர். பக்கவாட்டு நுழைவாயில் வழியாக ஒரு குறுகிய பாதை சென்றது. அதன் சுவர்கள் மிகவும் கருமையாக காணப்பட்டது. அவர்கள் குகையில் ஆழமாகச் செல்லும்போது மூச்சு விடுவது கடினமாக இருந்தது. அவர்களை குழப்புவதற்காகவே பல வழிகள் தென்பட்டு ஒரு பிரம்மை உருவானது. அவர்கள் நகரும்போது சுவர்கள் மாறுவது போல் தோன்றியது. ஜோவியை குழப்புவதற்காக பல மாயைகளை நிழல்ராணி உருவாக்கினாள். ஜோவியின் கண்முன்பு அவளது பெற்றோர், அவளது வீடு, அவளது பழைய வாழ்க்கை போன்றவை தோன்றியது. இது நிஜமல்ல என்று ஜோவிக்குத் தெரியும். குழுவை வழிநடத்த எல்ரிக் தனது மந்திரத்தை பயன்படுத்தினார். அவரது ஊழியர்கள் ஒரு விளக்கை பயன்படுத்தி முன்னேறினர். இருப்பினும் அவர்கள் ஆழமாகச் செல்லும்போது மாயைகள் அவர்களை மேலும் குழப்பின. ஒரு கட்டத்தில் ஜோவி ஃபேபி உதவியை நாடினாள். ஆனால் ஜோவி திரும்பிய போது ஃபேபி காணாமல் போனாள். ஜோவி ஒரு பரந்த இருண்ட அறையில் தனியாக இருப்பதைப் போல் உணர்ந்தாள். நிழல்ராணியின் குரல் அவளைச் சுற்றி எதிரொலித்தது, சிரித்தது, அவளை கேலி செய்தது. இவ்வளவு தூரம் வந்துவிட்டாய் சிறுமி, ஆனால் உன்னால் என்னை தோற்கடிக்க முடியாது. உன் நண்பர்கள் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நிழல்ராணி சொன்னாள். ஜோவியின் கூட்டாளிகள் நிழல்களால் பாதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களின் முகங்களில் கோபம் தெரிந்தது. அவர்களால் ஜோவிக்கு எவ்வித உதவியும் செய்ய முடியாமல் மாய வலைகளில் சிக்கித் தவித்தனர். அப்பொழுது நிழல்ராணி, நான் உன்னுடன் சண்டையிட மாட்டேன், நீ ஒரு குழந்தை என்று ஜோவியை பயமுறுத்துவதை ஜோவி உணர்ந்தாள். அவள் கண்களை மூடிக்கொண்டு தன் தாயத்தின் மீது கவனம் செலுத்தி அதன் ஒளி மற்றும் வெப்பத்தை வெளிப்படுத்தினாள். மெதுவாக மாயைகள் மறைந்தன. அவளுடைய உண்மையான கூட்டாளிகளும் புது சக்தியை பெற்றனர். நாம் ஒன்றாக வலுவாக இருக்கின்றோம், இனி நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று ஜோவின் தோளில் ஃபேபி அமர்ந்து கொண்டு கூறினாள். குழு கோட்டையின் மையத்தை அடைந்தபோது சிம்மாசனத்தின் மீது நிழல்ராணி காத்திருந்தார். அவள் கருப்பு படியங்களால் ஆன சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாள். அவளைச் சுற்றி இருளால் மூடப்பட்டிருந்தது. அவளது ஊதா நிற கண்கள் ஜோவையே பார்த்தன. அவள் குரலில் ஒரு வெறுப்பு தெரிந்தது. சிறுமி, என்னுடன் போட்டி போட உன்னால் முடியும் என்று நினைக்கிறாயா என்று நிழல்ராணி ஜோவிடம் கேட்டாள். நிழல்ராணி சிம்மாசனத்திலிருந்து எழுந்ததும் அறை முழுவதும் நிழல்களால் நிரம்பியது. அது ஜோவை மற்றும் அவளது கூட்டாளிகளை தாக்கியது. ராணி தனது மந்திர சக்திகளால் ஜோவையும் அவரது கூட்டாளிகளையும் தாக்கினாள். அது அனைவரையும் பின்னுக்குத் தள்ளியது. ஜோவி தரையில் விழுந்தாள். அவளுடைய தாயத்து பிரகாசமாக ஒளிர்ந்தது. நீ ரொம்ப நாளா பயத்துடனே ஆட்சி செய்தாய், அதை முடிக்க வேண்டிய நேரம் இது என்று ஜோவி கத்தினாள். போர் தீவிரமாக தொடங்கியது. ஜோவும் நிழல்ராணியும் ஒளி மற்றும் இருளின் பயங்கரமாக போர் செய்தனர். அவர்களின் மந்திர சக்தியால் அறை அதிர்ந்தது. எல்ரிக் மற்றும் எம்பரர் ராணியின் நிழல் உயிரினங்களை எதிர்த்து போராடினர். அதே நேரத்தில் ஃபேபி ஒளியின் வெடிப்புகளால் ராணியின் கவனத்தை சீர்குலைத்தாள். சண்டை தீவிரமடைந்ததால் நிழல்ராணி வலுவடைந்து தன்னை சுற்றியுள்ள இருளில் இருந்து சக்தியை பெற்றார். மிருகபலம் போதாது என்பதை ஜோவி உணர்ந்தாள். உனக்குள் ஒளியையும் நிழலையும் சமநிலைப்படுத்து என்று எல்ரிக்கின் வார்த்தைகளை அவள் நினைவுகூர்ந்தாள். ஜோவி தனது ஆயுதங்களால் நிழல்ராணியின் மந்திரத்தை தாக்க முடிவு செய்தாள். சந்திரன் மற்றும் சூரியன் தாயத்து இரண்டு ஆற்றலுடன் துடித்தது. ஒளி மற்றும் இருளின் சுழலும் ஒரு புயல் காற்றை உருவாக்கி ராணியை தாக்கினாள்.
மந்திரம் அவளை தாக்க ராணி அலறினாள். அவளுடைய வடிவம் மினுமினுத்தது. இல்லை, உன்னால் என்னை தோற்கடிக்க முடியாது, நான் என்றும் அழியாதவள் என்று இளன்ராணி கூச்சலிட்டாள். ஜோவி முன்னோக்கிச் சென்றாள். அவள் உறுதியான குரலில், நீ சொல்வது தவறு. ஒளி இருள் இரண்டும் இவ்வுலகின் அங்கம். ஆனால் உன்னுடைய பயமும் வெறுப்பும் சமநிலையை சிதைத்துவிட்டன. விஷயங்களை சரி செய்ய வேண்டிய நேரம் இது என்று ஜோவி கூறினாள். ஜோவி தனது முழு சக்தியும் கட்டவிழ்த்து விட்டாள். ஒளியும் நிழலும் பின்னிப் பிணைந்து ராணியை மூழ்கடிக்கும் நிலையை உருவாக்கியது. அறையில் இருள் மறைந்தது. ராணியின் வடிவம் ஒளியில் பட்டு சிதறியது. அமைதி மட்டுமே நிலவியது. நிழல் ராணி மறைந்ததால் கோட்டை நொறுங்கத் தொடங்கியது. ஜோவும் அவரது கூட்டாளிகளும் தப்பி ஓடினர். ரைத்வுட் மாறத் தொடங்கியது. காடு ஒளிபெறத் தொடங்கியது. மரங்கள், பறவைகள் அனைத்தும் ஒளியில் புத்துயிர் பெற்றன. ஜோவி தாயத்தை நெருங்கி அதன் அரவணைப்பை உணர்ந்தாள். நிழல் ராணி மறைந்து விட்டாள். எல்ரிக் அவள் தோளில் கை வைத்தார். நீ சாதித்து விட்டாய் ஜோவி. உனக்குள் இருக்கும் ஒளியும் நிழலும் எங்களை காப்பாற்றியது என்றார். அவளது தோழர்கள் ஆரவாரம் செய்தனர். மேலும் எம்பரர் வெற்றியுடன் கர்ஜித்தது. பச்சை நெருப்பை உமிழ்ந்தது. ரைத்வுட்டின் மக்கள் ஒளி பிறந்ததை நினைத்து ஜோவியை அனைவரும் கொண்டாடினர்.